பாட்டு நேரம். சம்மர் வெக்கேஷன் மெமரிஸ் 2019 பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3 பார்த்துருப்பீங்க. அதனோட கண்டினியூவேஷனை பார்ட் 4ல பார்த்துடலாம். இப்போ வண்டி திருநெல்வேலிக்கு போயிட்டுருக்கு. நெல்லையப்பர் சாமி கோயில் போயிட்டு சாமி கும்பிட்டு வெளியே வந்துட்டோம். வெளியே வந்ததுக்கப்புறம் அங்கே திருநெல்வேலி ஸ்பெஷல் ஹல்வா எல்லாரும் வாங்கி சாப்பிட்டாங்க. அங்கேயே கோயில் கோபுர வாசலில் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். வெயில் அதிகமாக இருந்ததுனால நான் அம்மாவையும் அப்பாவையும் தூக்க சொல்லி தொலை பண்ணிட்டு இருந்தேன். திரும்பி வண்டியில் ஏறிட்டு சாப்பிடலான்னு ஒரு இடத்துல நிறுத்தினாங்க. நாங்கள் போன ரெஸ்டாரண்ட் பேர் ஹரிஸ். அங்கே ஃப்ரண்ட்லேயே குழந்தைங்க விளையாடுறதுக்காக இடம் கொடுத்துருந்தாங்க. சைவமும் அசைவமும் ரெண்டுமே தனித்தனி செக்ஷனாக இருந்தது. நாங்கள் நான்வெஜ் தான் சாப்பிட போனோம். நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியே வந்துட்டோம். அங்கே இருந்த சில்ட்ரன்ஸ் ப்ளே ஏரியாவில் நாங்கள் எல்லோரும் ஜாலியாக விளையாடிட்டு இருந்தோம். நாங்கள் ஸ்பெண்ட் பண்ண டைமை நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. டீ காஃபி மட்டும் தான் ஃப்ரீ. அங்கே இல்லை வேறு ஏதாவது ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிறாங்கன்னு பீர் வச்சுருப்பாங்க. என் கூட வந்தவன்ல அவன் கேட்குறான், சார் நீங்கள் ஏதாவது குடிச்சிங்களா? ஆமாங்க. எங்ககிட்ட நம்ம சொல்லணுமா இல்லையா? நீ மாதிரி எடுத்து குடிச்சிட்டு பேர் கடைசியாக அந்த பேக்லாம் தூக்கின்னு போகிற சமயத்தில் தண்ணி பாட்டில் காய்ச்சி கொடுன்றான் பட்டுன்னு. அதுக்கு 100 ரூபாயும் வாங்கிட்டான். ரூபாயில் அவங்க நாட்டு மதிப்பு. எப்படி கேஷ் அங்கே போயிட்டு மாற்றி வச்சுருந்தீங்களா? அது ஆமாம், நாங்கள் அங்கே போய் மாற்றி வச்சுருவோம். அங்கே ஹோட்டல் பக்கத்துலேயே ஒரு இடம் இருக்குது. நான் அவங்க நாட்டு கேஷ் மாற்றிக்கிறதுக்கு மாற்றிட்டு வரும்போது கொடுத்துட்டு மீதி ஏர்போர்ட்லேயே இருக்கு. சரிவா, ஐஸ்கிரீம் வேணும்னாரு. தாண்டா இவர் ஒரு ஐஸ்கிரீம் கேட்டாரு. பாப்பா இந்த வீடியோ எடுத்துட்டு கேமரா ஆடுறா ஆடுறா ஆடுறா. இது மட்டும் தான் ஆட முடியும். ஏய் ஊஞ்சல் கேட்டியே ஒரு தடவை ஆடு. கீர்த்தி மாமா அதில் உட்கார வச்சு நீ உட்காரு. நல்லா கீர்த்தி மாமா மடியில் போய் உட்காரு. நீ போய் கீர்த்தி மாமா மடியில் உட்காரு. சில்ட்ரன்ஸ் ஒன்லியா? அவன் சில்ட்ரன்ஸ் கிடையாது. கோன் சீட். ஏய் போய் உட்காரு. சில்ட்ரன்ஸ் ஒன்லி. பிரியாணி இங்கே தான் பார்க்கணும். கசிச்சிங்களா? புதினாவை போட்டு புதினா பச்சையா இவ்வளோ கஷ்டமாக தான் சாப்பிட்றது. ஏய் விட்றா கொண்டாடி. வாங்க போலாம். ஏன் சும்மா அங்கங்க நிறுத்த மாட்டாங்க. உச்சா வந்தா போய் இல்லைவா நான் வருவேன். நல்லா இதுமா போமா. அது அத்தை போகுது பேர் போ. பாப்பு உனக்கு சூச்சு வைக்கணும்ல. போயிட்டு காலையிலேருந்து போகாமல் இருக்கு. கோர்ட்டுக்கு மணி ஆகிட்டா கூட்டி போட்டு ரொம்ப லேட்டாக
நல்லா இருக்குதா? சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கா? சூப்பரா இருக்குன்ற நல்லா இருக்கு. விளையாடி முடிச்சுட்டு நாங்கள் வண்டியில் ஏறிட்டோம். வண்டி நேரா பழனிக்கு தான் போயிட்டு இருந்தது. போற வழியில மழை வர மாதிரி மேகம்லாம் இருட்டிட்டு இருந்தது. டயர்ல காத்து செக் பண்றதுக்காக டிரைவர் வண்டியை நிறுத்தினாரு. நாங்களும் இறங்கி கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணோம். திரும்ப ஏறி வண்டியில போயிட்டு இருக்கும் போது மழையே வந்துருச்சு. வெயிலும் மழையும் ஒன்னா வந்ததுனால அப்பா வந்து நரிக்கும் காக்காவுக்கும் கல்யாணம்னு சொல்லிட்டு இருந்தாரு. நாங்களும் ஜாலியா வெளியே வேடிக்கை பார்த்துட்டு வரோம். இங்க ஒருத்தவங்க பாத்தீங்களா, நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. இங்க ஒருத்தவங்க நல்லா முக்காடு போட்டு தூங்கிட்டு இருக்காங்க. ஒரு வழியா நாங்க பழனி போய் ரீச் ஆயிட்டோம். ரீச் ஆகும்போது ஒரு 5 மணி இருக்கும். நானு, அக்கா, அப்பா, அம்மா, சின்னத்தை, மாமா, அப்புறம் அவங்க பசங்க 2 பேரும் மலையேறி சாமி பார்க்கலான்னு கிளம்பிட்டோம். சித்தப்பா, அத்தை, சித்தி, தாத்தாலாம் ரோப் கார்ல மேலே மலைக்கு வந்துட்டாங்க. மலை ஏறும்போது நான் தூக்க சொல்லி ரொம்ப அடம் பிடிச்சேன். அதனால கீர்த்தி மாமா, சின்னத்தை, அக்கா தான் தூக்கிட்டு போனாங்க. அம்மாவும் அப்பாவும் பொறுமையா பின்னாடி ஃபாலோ பண்ணி நடந்து வந்துட்டு இருந்தாங்க. கியூல நின்று சாமியை தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டோம். தங்கத்தேர்ல சாமி ஊர்வலமா வரத பார்க்கறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். எங்களோட சேர்ந்து நீங்களும் பாருங்க. வந்து பாருங்க. பாப்பா எங்க பாப்பா தூக்கி
உட்காரலாம். அப்புறம் மலையிலேருந்து கீழே இறங்கி வந்து பிரசாதெல்லாம் வாங்கிக்கிட்டோம். பக்கத்துலேயே இருக்கிற ஒரு ஹோட்டலில் போய் டின்னர் முடிச்சுட்டு பஸ்ஸில் ஏறிட்டோம். பழனிலேருந்து கிளம்பும் போது மணி 8:30. வீடு போய் ரீச் ஆகும்போது மணி 2:30 ஆயிடுச்சு. இதோட எங்கள் சம்மர் வெக்கேஷன் முடிஞ்சுது. இந்த வீடியோவை பொறுமையாக ரசித்து பார்த்தவங்களுக்குலாம் தேங்க்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.